திமுகவும் பாஜகவும் தான் கள்ள உறவில் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாதவரம் மூர்த்தி உள்ளிட்டோரும் ராயபுரம் மனுவுக்கு வாக்கு சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், திமுகவுக்கு பண்பாடு இல்லை என்று கூறியுள்ளார். திமுகவுக்கு யாராவது முதுகிலாவது சவாரி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை குறித்து அமைச்சர் துரைமுருகன் பேசியதை சுட்டிக்காட்டிய ஜெயக்குமார், அப்பன் வீட்டில் இருந்து வந்த பணமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எப்போதும் உங்களுக்கு நாங்க தான் ஆதரவு தருவோம். சும்மா மேலுக்குலாம் நாங்க சண்டை போட்டுதான் இருப்போம். அதெல்லாம் சண்டைலாம் கிடையாது. சின்ன கூட அதை துருப்பத்தாதீங்க. ஆனா உங்களோட எப்போதுமே நாங்க அந்த உறவை நாங்க வச்சுட்டு சொல்லி அதை சொல்லிட்டு வரதான் அவர் போனாரு. வேற எதுக்கு போனாரு? 1 to 1 அதாவது வந்து உதயநிதியும் அதே போல பிரைம் மினிஸ்டர் மேக் பண்றாங்கன்னா அவங்க கட்சியில சீனியர்ஸ் இல்லையா? அப்போ ஒரு சஸ்பெஷன், சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில வருது. அப்ப கள்ள உறவுன்றதை இவங்க வந்து எழுதி வச்சுட்டாங்க. எழுதப்படாத ஒப்பந்தமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு நாங்க என்னைக்கு ஆதரவு தருவோம், நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை மாநிலத்தோட நலன் அந்த சார்ந்த விஷயங்கள் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு. மற்றபடி மாநிலத்துக்கு எதிரான விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள்ல அதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கோம். எங்களுக்கு வந்து அந்த கள்ள உறவு வைத்திருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எந்த காலத்திலயும்.